ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் ஷூட்டிங் வந்து கொடைக்கானலில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த 3 நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே பயங்கரமாக தளபதியை வந்து வரவேற்றுட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமாக வரவேற்றுட்ருக்காங்க. அவுட்டோரில் நடக்கிறனால இன்றைக்கி கூட தளபதி வந்து ஷூட்டிங் போயிருக்காரு. அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே அம்மன் ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்தும் பூ தூவியும் பயங்கரமாக வந்து வரவேற்றுட்ருக்காங்க. ஒவ்வொரு விதத்துலையும் வரவேற்றுட்ருக்காங்க. போகிற வழி எல்லாமே மக்கள் வந்து நின்றுட்டுருக்காங்க. அங்கே நிற்கிற மக்கள் எல்லாருமே தன்னோட குழந்தைங்களை வந்து தளபதி கையில் கொடுத்து அவருக்கு வந்து தூக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட குழந்தைங்களை கையில் கொடுத்து மாலையை போட சொல்கிறாங்க. தளபதி அந்த மாலையை வாங்கி அவங்களுக்கே திரும்பி போகிறாரு. இப்படிங்கிற மாதிரி பல வீடியோக்கள் வந்து இப்போ வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து தளபதி வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் எங்கே போனாலுமே டிவிக்கே கொடி பறக்குது. அந்த அளவுக்கு வந்து தளபதி வந்து ஒரு பொலிட்டிஷியனாகவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற இண்டிகேஷன் வந்து பயங்கரமாக கொடுக்குது. தளபதி மக்களை பார்க்க வரலையா அப்படிங்கிற மாதிரி கேள்விலாம் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போவே வந்து ஒரு ரோட் ஷோ ஒன்று கோயம்புத்தூரில் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரோட் ஷோவாக மாறிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தளபதி வந்து தன்னோட ஊருக்கு வரணும் அப்படிங்கிறத. ஸோ அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்ப்பு இருக்க தளபதியோட அரசியல் நகரம் வந்து பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது. ஸோ ஜனநாயகன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து அவர் போயிருக்காரு. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினி ரோட் ஷோ மாதிரியே அமைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்து மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தளபதி வருகையை எதிர்பார்த்து. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தளபதி. ஆனால் இங்கே வந்து சீக்கிரமாக ஷூட்டிங்கை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சண்டேஸ் கூட வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தளபதியை பார்க்கறதுக்கே லுக்கு வேற லெவலில் இருக்குது. அச்சுவினோத் அவர்கள் வேற லெவலில் சம்பவம் பண்ணிட்டு இருக்கார் போல இருக்குது. ஸோ ஜனநாயகன் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சம்பவம் காத்துட்டு இருக்குது. அவுட்டோர் ஷூட்டிங்கில் மக்கள் எல்லாருமே தளபதியை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.